ரெட் சீல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னும் யாருக்குமே தெரியல. ஹவுத்தி எப்போ அடிப்பாங்க, எப்போ அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அமெரிக்கா உட்பட அவங்களுடைய நட்பு நாடுகளுக்கும் பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. இதில் பிரான்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரான்ஸ் அமெரிக்காவினுடைய அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் கூட இணைகிறார்கள். பட் பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கச்சிதமாக அவங்களுடைய காய் நகரத்தில் செய்கிறாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? அவங்க கப்பலை மட்டும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சரிப்பா, இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் செய்தி. நம்ம ஊரில் துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பேசு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுதில்ல. அந்த பேச்சு அடிபட்ட உடனே அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, சார் நீங்கள் தான் துணை முதலமைச்சராமே. இல்லை, நாங்கள் முதலமைச்சருக்கு எல்லாரும் துணையாக நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் பாஷையில் கவுண்டர்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் அரசியல் சதுரங்கத்தில் பேசலாம் விக்கி, தமிழ் விதையில் பேச வேண்டியதெல்லாம் பேசு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரான்ஸ் தான். பிரான்சினுடைய இந்த மூவ் அப்படிங்கிறது அவங்களுடைய கப்பலை பாதுகாப்பதற்கும் அவங்களுடைய அந்த ட்ரேடை எப்படியாவது இழக்காமல் செய்வதற்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஏன் அந்த பிரான்சினுடைய கப்பலை மட்டும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு எல்லாருமே ஒரு பதிலை வச்சிருப்பாங்க. எங்கள் நாட்டை நாங்கள் பாதுகாக்கிறோம், அதே மாதிரி அடுத்த நாட்டையும் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது எக்ஸ்க்ளூசிவாக அமெரிக்காவினுடைய ஊடகத்தில் வந்திருக்கு. வேற எந்த நாட்டுக்கும் பிரான்ஸ் முக்கியத்துவம் கொடுப்பதை விட அவங்க நாட்டு கப்பலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஓகே தான். அவங்க நாட்டு கப்பலை அவங்க பாதுகாத்துட்டு போகிறாங்க. இதில் என்ன பிரச்சனை? இதில் பிரச்சனை எங்கே இருக்குன்னா, அமெரிக்கா உட்பட பல நாடுகளுக்கு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இஸ்ரேலுக்கு இருக்குது. இந்த ரெட் சீல யாருக்கு எதிரான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு? இஸ்ரேலுடைய கப்பல் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எதிராக ஹவுத்தி அட்டாக்கை நடத்திட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் யாரையோ அவங்களுடைய கப்பலும் அட்டாக் செய்யப்படுகிறது. அதுலேயும் குறிப்பாக இஸ்ரேலுடைய தொடர்பு ஏதாவது இருக்கணும். இஸ்ரேலுடைய தொடர்பு இல்லைன்னா அந்த கப்பல் ஃப்ரீ தானே. ஸோ இஸ்ரேல் கப்பலுக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை பிரான்ஸ் கப்பலுக்கு கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு கோபமாக கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? எஜமானன் கோபப்படுறாரு, அதனால் இங்கே இருக்கக்கூடியவங்க செய்தி ஊடகமாக மாற்றிட்டு இருக்காங்க. நாமும் அந்த செய்தியை இப்படி வந்து சொல்லியிருக்கோம். புரியுறவங்களாம் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 50% ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க உலக நாடுகள். அது சோலார் பவராக இருக்கட்டும், விண்டு மில்லாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற இந்த ரினியூவபிள் எனர்ஜியை 50% நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? கடந்த வருடத்தை விட இந்த வருடம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். பட் இதுவும் பத்தாது. இதை விட கூடுதலாக ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும்? இன்ஸ்டால் பண்ணணும். எர்த்துக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த கிளைமேட் சேஞ்சிலேருந்துலாம் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறதும் அடுத்ததாக ஒரு பெரும் பிரச்சனை தான். ஏன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதோ இல்லை அடுத்த கட்ட நகர்வாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிளைமேட் சேஞ்சால் ஏற்படக்கூடிய இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறதோ நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியலை. தூத்துக்குடியை பாருங்கள், இன்னும் சில இடங்களில் வெள்ளாளம் விலை அப்படிங்கிற ஏரியாலலாம் தண்ணி இறங்கவே இல்லையா. அதே மாதிரி இன்னும் நிறைய ஏரியாக்களில் இப்போ திண்டுக்கல் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் மழை பெஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 4 நாள் பெய்ய வேண்டிய மழை ஒரே மணி நேரத்தில் பெஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான அந்த இடர்பாடுகள், இயற்கை பேரிடர்கள், இதை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துட்டுருக்கு. அடுத்தா பைடன் அவர்களுடைய மகன் ஹண்டர் பைடன் அவர்களுக்கு எதிரான வழக்கு. அவர் மேலே 1008 வழக்கு இருக்கு விக்கி. இது எந்த வழக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேக்ஸ் சரியாக அவர் இன்கம் டேக்ஸ் கட்டலப்பா, டேக்ஸ் அவர் என்ன செஞ்சிட்டார், டிவைட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கு தொடரப்பட்டு இருக்கிறது. கலிஃபோர்னியாவில் அந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது. இதே ஹண்டர் பைடன் அவர்கள் மேலே தான் ட்ரக்குக்கு வழக்கு இருக்குது. இதே ஹண்டர் பைடன் அவர்கள் தான் உக்ரைனில் நிறைய லேப் அப்படிங்கிறது லெவல் 4 லேப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தொடங்கினார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதே ஹண்டர் பைடன் அவர்கள் நிறைய பெண்கள் கூட, அதுவும் சிறுமிகள் கூடலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்து நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் சிக்கலில் தான் இருக்காரு. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் இந்த உம்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் அந்த ஹஜ் பயணத்தை சொல்லுவாங்கள்ல, அதில் 13.5 மில்லியன் மனிதர்கள், இஸ்லாமியர்கள் இந்த உம்ராவை செஞ்சுருக்காங்க. ஸோ 13.5 மில்லியன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1,35,00,000 மனிதர்கள். 1,35,00,000 மனிதர்கள் 2023 உம்ராவுக்கு போயிருக்காங்கப்பா. இது டாப்பான ஒரு எண்ணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளுக்கு நாள் ஒவ்வொரு தெய்வ நம்பிக்கையும் கூடிக்கிட்டே தான் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ உம்ராவுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், சபரிமலைக்கு போகிறவங்களுடைய எண்ணிக்கையாக இருக்கட்டும், அதுவும் ரொம்ப அதிகரிக்குது. வேளாங்கண்ணிக்கு போகிறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. அதே மாதிரி இந்த நவநாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம், கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது உயர உயர அதே அளவுக்கு கடவுள் ஆதரவாளர்கள், கடவுளை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் அந்த நம்பிக்கையும் கூடிக்கொண்டு தான் இருக்கிறது. அடுத்ததாக ஷேக் ஹசீனா அவர்கள் 5வது முறையாக பங்களாதேஷினுடைய பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றுக் கொண்டார். ஷேக் ஹசீனா அவர்களை வாழ்த்தி சீனா உட்பட பல நாடுகள் அவங்களுடைய வாழ்த்து மெசேஜை சொல்லியிருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் என்ன, ஷேக் ஹசீனா அவர்கள் கொஞ்சம் இந்தியாவின் பக்கமாக இருக்கக்கூடிய நபர். அடுத்ததாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான். எந்த பக்கம் பார்த்தாலும் அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பற்றி பேசாத ஒரு வாயும் இல்லையா. அந்தளவுக்கு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்களாம். அவங்களுடைய லோயாலிஸ்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவருக்கு தீவிரமான ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அவங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய மார்க்கெட் வேல்யூ இறங்கிடவே
நுழையக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், இவங்க 2 பேருக்கும் இடையே ஒரு காம்படிஷன் இருக்கும். யார் பெரிய ஜாம்பவான் அப்படிங்கிறது தான். ஒரு கடத்தில் மைக்ரோசாஃப்ட் வந்தாங்கன்னா இன்னொரு கடத்தில் ஆப்பிள் வருவாங்க. அப்படி மாறி மாறி இருப்பாங்க. இப்போ மறுபடியும் ஆப்பிளை ஓவர்டேக் பண்ணி மைக்ரோசாஃப்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆப்பிளுக்கு கொஞ்சம் நாட்களாகவே இறங்கு முகம்தான். ஏன்னா ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு பிறகு டிம் குக் அவர்கள் வந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வந்திருந்தார் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள். ஆனால் அதன் பிறகு அந்த ரெவல்யூஷன் அப்படிங்கிறது அறவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆப்பிள் ப்ராடக்ட்டில் ஒரு ஹைப் இருக்குது. அந்த ஹைப்புக்கு தகுந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி தான். அவங்களுடைய பல ப்ராடக்ட்டும் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி ஆப்கானிஸ்தான்லேருந்து. ரிக்டர் அளவுக்குள்ள 6.4 ஒரு நிலநடுக்கம் ஆப்கானிஸ்தானை ஆட்டி விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. அதே ஆப்கானிஸ்தானில் நிறைய பேர் பாகிஸ்தான்லேருந்து விரட்டப்பட்டவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் பாகிஸ்தானுக்கே போகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்களாம். இன்னும் நிறைய பேர் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையே சண்டை மூட்டி விடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலையும் பாகிஸ்தான் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. பார்டர் ஏரியாவில் பாகிஸ்தான் இப்போதும் ரொம்ப பெரிய அளவில் கண்காணிப்பில் ஈடுபட்டு இருக்கோம், எங்களுக்கு எதிராக ஒருவேளை ஆப்கானிஸ்தானிலிருந்து தாக்குதல் வரலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பி ப்ரவுட் துருக்கி. இந்த பி ப்ரவுட் துருக்கி அப்படிங்கிறதுல ஒரு பெரிய மாற்றம். அது என்னென்னா, நாசாவை சார்ந்த ஒரு நபர் நேராக துருக்கிக்கு வராங்க. அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஸோ நாம் நிலவுக்கோ இல்லாட்டி விண்வெளிக்கோ மனிதர்களை அனுப்பும் திட்டத்தில் உடனடியாக வெற்றி பெறப் போகிறோம் அப்படின்னு சொல்லி துருக்கி அறிவித்திருக்கிறது. ஸோ அதுதான் இன்றைக்கி பெரிய அளவில் துருக்கி ஓரியன்ட் செய்தி சேனலில் இந்த மாதிரி செய்தியை நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி பாலஸ்தீனில் தான். வெஸ்ட் பேங்கில் அக்டோபர் 7ஆம் தேதி முதல் இன்றைக்கு வர 343 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய இராணுவ படையால் என்பது குறிப்பிடத்தக்கது. இது காசா பகுதி கிடையாது, மேற்கு கரை என்பது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க இனப்படுகொலை தான் செஞ்சுருக்காங்க. யாரும் இஸ்ரேல் இனப்படுகொலை தான் செஞ்சுருக்காங்க. இந்த இனப்படுகொலை செய்ததை எதிர்த்து நான் ஐசிஜியில், இன்டர்நேஷனல் கிரிமினல் ஆஃப் ஜஸ்டிஸில் நான் என்ன போட்டிருக்கேன், ஒரு கேஸை போட்டிருக்கேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு எதிராக அமெரிக்கா அவங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள். சவுத் ஆப்பிரிக்கா அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்ன சொன்னாலும் சரி அவங்க இனப்படுகொலை தான் செஞ்சிருக்காங்கிறதுல அடிச்சு நிற்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஆனால் இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது அப்படிங்கிறதும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது. சொல்லப்போனால் இன்னைக்கு தான் அதனுடைய விசாரணை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இதனுடைய வேறொரு அப்டேட்டும் தெரிய வரும். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒக்குபைடு வெஸ்ட் பேங்கில் ஒரு 28 நபர்களை கைது பண்ணியிருக்காங்க. இதுவரையிலும் அவங்க கைது பண்ணவர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 5800. இந்த யுத்தம் தொடங்கினதுலேருந்து இப்போ வர 5800 நபர்களை கைது பண்ணியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி ஏமன், ஹவுத்தி. இந்த ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தின போராளிகள் என்ன செஞ்சாங்க, ரெட்சியில் வந்து சின்ன சின்ன தாக்குதல் பெரிய பெரிய தாக்குதலாக மாற்றி மாற்றி செஞ்சாங்க. அப்படி செய்யும்போது ஐநா சபை இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடனடியாக ஹவுத்தி உங்களுடைய தாக்குதலை நிறுத்த வேண்டும், அப்படி இல்லைன்னா நாங்கள் நிப்பாட்டுவோம். பொலிட்டிக்கல் கேம் அப்படின்னு சொல்லி ஹவுத்தி சொல்கிறாங்க. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் கேம். அமெரிக்காவை, இஸ்ரேலை தடுக்காத ஐநா சபை எங்களை மட்டும் தடுக்குதுன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் கேம் தானே. இப்போ உங்களுக்கு தேவையானவங்க தாக்குனாலோ அழிச்சாலோ வேற ஒருத்தவங்களை கொன்னாலோ ஒரு நாட்டை அழித்தாலோ அதை பற்றி எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஒருத்தன் வந்து இந்த மாதிரி தாக்குதலை நடத்திட்டான் அப்படின்னா அவனை உடனடியாக ஆஃப் பண்ணிடுறீங்க. என்னையா உங்களுடைய கேம், இது ஒரு பொலிட்டிக்கல் கேம் அப்படின்னு சொல்லி ஹவுத்தி சொல்லியிருக்காங்க. சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் காசாவை பற்றி பேசுவதற்கு எகிப்துக்கு ஒரு விஜயத்தை மேற்கொள்ள போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் இந்த பிரச்சனையில் சீனா எகிப்தில் வந்து என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்விதான். 2024 50 நாடுகளுக்கும் அதிகமான நாடுகளில் எலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த எலெக்ஷன் ரஷ்யாலையும் இருக்குல்ல. அமெரிக்காவிலேருந்து ட்ரைனிங் செய்யப்பட்ட நபர்கள் ரஷ்யாவினுடைய எலெக்ஷனை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சரிப்பட்டு இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே குற்றச்சாட்டை அமெரிக்காவும் முன்வைத்திருந்தது. ரஷ்யாவினுடைய ஹேக்கர்ஸ் தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெயிப்பதற்கு காரணம், ரஷ்யாவினுடைய மிஸ்இன்ஃபர்மேஷன் தான் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படிலாம் சொன்னாங்க. இன்றைக்கி அந்த ஒரு செய்தியை யாரும் சொல்லியிருக்காங்க, ரஷ்யாவும் சொல்லியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானை விட்டு துருக்கிக்கு வந்தவர்களுக்கு நாங்கள் விசா கொடுப்போம்னோ, அவங்களுக்கு இங்கே பெர்மனெண்ட்டாக ஒரு குடியுரிமை கொடுப்போம் அப்படிங்கிற எந்த வாக்குறுதியும் நாங்கள் கொடுக்கவில்லை. ஸோ ஆப்கானிஸ்தானிலேருந்து இங்கே வந்தவங்களை நாங்களும் வெளியேற்றுவதற்கு காத்துக்கொண்டு தான் இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை துருக்கி வெளியில் விட்டுருக்காங்க. பாகிஸ்தான் போனாலும் ஆப்கானிஸ்தானியர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள், துருக்கி வந்தாலும் ஆப்கானிஸ்தானியர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யூகிச்சுக்கோங்க. அடுத்ததாக அரப் இஸ்லாமிக் கூட்டம், எமர்ஜென்சி அரப் இஸ்லாமிக் கூட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு சவுதியினுடைய கேபிட்டலில் வச்சு நடைபெற்று வருகிறது. காசா பகுதி, அதை சுற்றி இருக்கக்கூடிய தாக்குதல், இஸ்ரேலினுடைய கடுமையான நடவடிக்கை, அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள், அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய அரபு உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கான்செப்டுடன் இந்த அரபு இஸ்லாமிக் அந்த கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற போகுது. ஸோ ஏதாவது நல்ல முடிவுகள், அதுவும் காசாவுக்கு ஆதரவான ஒரு முடிவுகள் வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். யூரோப்பியனுடைய கமிஷனர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் இன் காசா மஸ்ட் பி ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது தான்.
அதுக்கு ஹாஸ்பிட்டலே இல்லையேயா, 34 36 ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னாங்க. அதில் 24 25 ஃபுல்லாக அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ப்ரோ பாலஸ்தீன் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருந்தது, ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு இந்த ப்ரோ பாலஸ்தீன் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது. இஸ்ரேலினுடைய ஒரு கார்கோ ஷிப் அவங்களுடைய போர்ட்டில், சிட்னி போர்ட்டில் டாக் பண்ணுறதுக்கு வந்தபோது அதை தடுத்து நிப்பாட்டி இருக்கிறார்கள் இந்த போராட்டக்காரர்கள் என்பது கூடுதலான ஒரு தகவலாக வெளியில் வந்திருக்கு. அடுத்ததாக இஸ்ரேலினுடைய நியூக்ளியர் வெப்பனை பற்றி கூடுதலான ஸ்டடியை உலக நாடுகள் நடத்த வேண்டும். அவங்க ஏதோ தவறு செஞ்சுருக்காங்க, இல்லை நிறைய நியூக்ளியர் வெப்பனை வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை துருக்கி இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கருத்தாக பதிவு செஞ்சுருக்காங்க. கிவ்ல ரஷ்யா நடத்தின தாக்குதலில் டோட்டலாக 720 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. புட்டின் அவர்களுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது தெரியாமலே உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களை மட்டும் நம்பி இருப்பது என்பது அவருக்கான தோல்வியாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா எதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கான், எதிரினுடைய அடுத்த கட்ட காய் நகர்த்தல் என்ன அப்படிங்கிறத இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் பார்க்கவில்லை என்றால் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஆபத்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வருது. ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஆதரவான நாடுகள் ஜெலன்ஸ்கியை விட்டு விலகி செல்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.